அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாட்டான ஸ்பைசியான கிராமத்து ஸ்டைலில் வெண்டங்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் தேவையான பொருள் வெண்டங்காய், தக்காளி, பூண்டு, தேங்காய், தாளிக்க கொத்தமல்லி, ஜீரகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது அரைக்கிறதுக்கு தேவையானது, இதுவும் அரைக்கிறதுக்கு தேவையானது. நீங்கள் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம் பொரிஞ்சு வந்ததும் தக்காளி, வெங்காயம், பூண்டு இவங்களை நல்லா உப்பு, மஞ்சத்தூள் போட்டு அவங்கள நல்லா வணக்குன்னு வணக்கிட்டு அவங்க வணங்கினதுக்கப்புறம் அவங்க கூட என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. அவங்க நல்லா வணங்கி வந்ததுக்கும் தேங்காய் நீங்கள் உங்களுக்கு நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன். இவங்களை வறுத்து வச்சுருக்கேன். இவங்களை ரெண்டு பேர்த்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு அவங்க கூட ஆட் பண்ணுங்கள். அவங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் புளி தண்ணி இருக்கு இல்லைங்களா, புளியை நல்லா கரைச்சிட்டு அதில் ஆட் பண்ணுங்கள். இவங்க நல்லா கொதித்து அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா லைட்டாக தூவிட்டு இவங்களோட என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இறக்குறப்ப நீங்கள் பெருங்காயத்தூள் போடுங்க. பெருங்காயத்தூளோட வெந்தயமும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு அவங்கள வறுத்துட்டு தூவுங்க. சுவையான புளிக்குழம்பு, காரக்குழம்பு இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஓகே, பாய்.